நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிவகங்கை அருகே உள்ள புதுக்குளம் கிராம மக்கள் குடிநீருக்காக நீண்ட தூரம் சென்று நடு ஆற்றுக்கு ஊற்று தோண்டி நீர் சேகரிக்கும் நிலையில் உள்ளனர். குடிநீர் தட்டுப்பாட்டால் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுவதாக கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியத்திற்குட்பட்ட புதுக்குளம் கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த கிராம மக்களுக்கு அடிப்படை தேவையான குடிநீர் பெறுவது என்பதே மிகவும் கடினமான ஒன்றாகவே இன்றளவும் உள்ளது. அரசால் ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டிருந்தாலும் அந்த தண்ணீர் கடும் உப்பாக இருப்பதால் அதனை குடிநீராக பயன்படுத்த முடியவில்லை என கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து 6 கிலோமீட்டர் தூரம் ஆற்றுக்குள் நடைபயணமாக சென்று நடு ஆற்றில் ஊற்று தோண்டி நீண்ட நேரம் அமர்ந்திருந்து சிறிது சிறிதாக நீரை குடங்களில் சேகரிக்கின்றனர் இந்த கிராம பெண்கள். தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். தண்ணி 3 மணிக்கு எழுந்திரிச்சு வீட்டில் வேலையை பார்த்துட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஸ்கூலுக்கு பிள்ளைகளை கிளப்பி விடுறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெண்கள் மட்டுமே தனியாக ஆற்றுக்குள் பயணம் மேற்கொள்ளாமல் கிராமத்திலிருந்து நாள் ஒன்றிற்கு ஒரு ஆண் வீதம் பாதுகாப்பிற்காக பெண்களுடன் செல்கின்றனர். குடிநீருக்காக நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ளும் பெண்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு குறித்த நேரத்தில் அனுப்ப முடியாமல் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். குடிநீர் கஷ்டம் என்பதால் புதுக்குளம் கிராமத்தில் பிறந்த ஆண்களுக்கு திருமணம் செய்து தர பெண் வீட்டார்கள் அச்சப்படுவதாக தெரிவிக்கின்றனர் இப்பகுதி இளைஞர்கள். 6 கிலோமீட்டர் போய் தண்ணி மொக்குறான்னு பொம்பளையால் ஒத்தையில் போக மாட்டேங்கிறாங்க. ஒரே காடு ஆற்றுக்கள், அதனால் ஆம்பளையாலும் துணைக்கு போக வேண்டியது இருக்குது. பிள்ளைகளை கரெக்டான இடத்துக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல. கம்மா தண்ணியில் குளிச்சுட்டு போனால் காய்ச்சல் வருதுன்னு சொல்லி அவங்களும் ரொம்ப பிரச்சனை இருக்குது பள்ளிக்கூடத்துலேயும். அடிப்படை வசதிகளில் ஒன்றான குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து சேம்பார் ஊராட்சி மன்ற தலைவர் குமாரிடம் தொடர்பு கொண்டபோது தொலைபேசி அழைப்பை அவர் ஏற்கவில்லை. சுப்பிரமணியன், நியூஸ் 7 தமிழ், சிவகங்கை.